பிக் பாஸ் தமிழில் ரெட் கார்டு வாங்கினாலே கேம் ஓவர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது வரைக்கும் எத்தனை பேர் அந்த மோசமான தண்டனையை வாங்கியிருக்காங்க தெரியுமா? கடைசியில் நடந்த டபுள் ரெட் கார்டு சம்பவம் தமிழ்நாடையே பேச வைத்தது. பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலே மிகவும் சர்ச்சையை கிளப்பிய ரெட் கார்டு மூமெண்ட்ஸை இப்போ பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா? சீசன் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ண மகத்து தான். மகத்தோட கோவம், சண்டைகள், அக்ரெசிவ் பிஹேவியர் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய விவாதத்தை கிளப்பியது. பல ரெட் கார்டு கொடுக்கணும்னு கேட்டாங்க, ஆனால் அஃபிஷியல் ரெட் கார்டு கொடுக்கப்படல. இந்த சீசனில் மோஸ்ட் கண்ட்ரவர்சியல் கண்டஸ்டன்ட் மகத் தான். நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக யார் இருக்கா தெரியும்? வாங்க பார்ப்போம். அது வேறு யாரும் இல்லை, சீசன் 7ல் பார்ட்டிசிபேட் பண்ண பிரதீப் ஆண்டனி தான். இவர் பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலே அதிகம் பேசப்பட்ட ரெட் கார்டான இவரோடது தான். ஹவுஸ்மேட்ஸ் புகார்கள், ஆர்கியூமெண்ட்ஸ், கான்ட்ரவர்சிஸ் இது எல்லாம் தான் அந்த சீசன் பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. இறுதியில் கமலஹாசன் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டார். இந்த டிசிஷனுக்கு ஆதரவும் இருந்தது, அதே சமயம் அதிக எதிர்ப்பும் இருந்தது. பட் அந்த சீசன் தான் ரொம்ப ரெட் கார்டு இதில் சர்ச்சையாக பேசப்பட்ட சீசன் சீசன் 7 தான். நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக எந்த சீசன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 9 தான். இதில் பார்த்திங்கன்னா டபுள் ரெட் கார்டு நடந்துச்சு. விஜே பாருவுக்கும் கமருதீனுக்கும். பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரெட் கார்டு கண்டஸ்டன்ட்னா அது விஜே பாரு தான். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் நடந்த சம்பவம் பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. அதேமாதிரி கமருதீன் பார்த்திங்கன்னா அதே டாஸ்கில் நடந்த ஃபிசிக்கல் இன்சிடென்ட் காரணமாக கமருதீனுக்கும் ரெட் கார்டு. பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலே முதல் முறையாக டபுள் ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட சீசன் பார்த்திங்கன்னா சீசன் 9 தான். உங்கள் கருத்துப்படி மிகவும் ஷாக்கிங் ரெட் கார்டு இது? பிரதீப் ஆண்டனியா அல்லது பாரு அண்ட் கமருதீன் டபுள் ரெட் கார்டா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.